இந்தியாவின் எந்த பகுதியின் காலநிலை வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படுகிறது? ஏ. வடமேற்கு இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா. பி. தென்மேற்கு இந்தியா, சவுத் வெஸ்ட் இந்தியா. சி. வடகிழக்கு இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா. டி. தென்கிழக்கு இந்தியா, சவுத் ஈஸ்ட் இந்தியா. சரியான பதில் டி. தென்கிழக்கு இந்தியா, சவுத் ஈஸ்ட் இந்தியா. சரியான விடை தி. சோகஸ்மேலி. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசுகிறது. இது தமிழ்நாட்டின் கடற்கரை மற்றும் தென்கிழக்கு இந்தியாவிற்கு அதிக மழையை தருகிறது. இக்காலகட்டத்தில் இப்பகுதி தனது ஆண்டு மழையளவில் பெரும்பகுதியை பெறுகிறது. தென் அமெரிக்காவில் காணப்படும் பெரிய பாம்பு எது? ஏ. நாகப்பாம்பு, கோப்ரா. பி. மலைப்பாம்பு, பைத்தன். சி. அனகோண்டா, அனாகண்டா. டி. மலையரணே, போஆ கன்ஸ்ட்ரக்டர். சரியான பதில் சி. அனகோண்டா, அனாகண்டா. 5. அனகோண்டாக்கள் தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் உலகின் மிகப்பெரிய மற்றும் கனமான பாம்புகளில் ஒன்றாகும். இவை பெரும்பாலும் அமேசான் மற்றும் ஒரினோகோ நதி படுகைகளில் வாழ்கின்றன. குறிப்பிடப்பட்ட பழமையான சுற்றுலா வகைகளில் ஒன்று எது? ஏ. சாகச சுற்றுலா, அட்வென்ச்சர் டூரிசம். பி. மத சுற்றுலா, ரிலிஜியஸ் டூரிசம். சி. சுற்றுச்சூழல் சுற்றுலா, ஈகோ டூரிசம். டி. பொழுதுபோக்கு சுற்றுலா, ரிக்ரியேஷனல் டூரிசம். சரியான பதில் பி. மத சுற்றுலா, ரிலிஜியஸ் டூரிசம். 5. மனித வரலாற்றில் மக்கள் தங்கள் மத நம்பிக்கைகளுக்காகவும் புனித யாத்திரைகளுக்காகவும் பழங்காலத்திலிருந்தே பயணம் செய்து வருகின்றனர். எனவே மத சுற்றுலா என்பது உலகின் மிக பழமையான சுற்றுலா வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பின் தமக்கு தாமே ஊட்டம் அளிக்கும் கூறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. தற்சார்பு ஊட்ட உயிரிகள், ஆட்டோட்ரோஃப்ஸ். பி. நுகர்வோர்கள், கன்சியூமர்ஸ். சி. பிறசார்பு ஊட்ட உயிரிகள், ஹெட்ரோட்ரோஃப்ஸ். டி. சிதைப்பவைகள், டீகம்போசர்ஸ். சரியான பதில் ஏ. தற்சார்பு ஊட்ட உயிரிகள், ஆட்டோட்ரோஃப்ஸ். தற்சார்பு ஊட்ட உயிரிகள், ஆட்டோட்ரோஃப்ஸ் சூரிய ஒளி மற்றும் பச்சையத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. இவை ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பின் உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தொழில்களை வகைப்படுத்த பரிந்துரைக்கப்படும் முறை எது? ஏ. ஒரு பட்டியல், a list. பி. ஒரு வரைபடம், a diagram. சி. ஒரு அட்டவணை, a table. டி. ஒரு செயல்வழி வரைபடம், a flowchart. சரியான பதில் டி. ஒரு செயல்வழி வரைபடம், a flowchart. 1. தொழில்களை அவற்றின் அளவு, மூலப்பொருள் மற்றும் உரிமையாளர் அடிப்படையில் வகைப்படுத்த செயல்வழி வரைபடம் மிகவும் தெளிவான முறையாகும். இது பல்வேறு தொழில்துறை பிரிவுகளுக்கு இடையிலான தொடர்பை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது. பின்வருவனவற்றில் இடம்பெயர்வுக்கு காரணம் எது? ஏ. குறைந்த பிறப்பு விகிதங்கள். பி. அரசியல் ஸ்திரத்தன்மை. சி. தொழில்நுட்ப தேக்கம். டி. பொருளாதார காரணிகள், எகனாமிக் ஃபேக்டர்ஸ். சரியான பதில் டி. பொருளாதார காரணிகள், எகனாமிக் ஃபேக்டர்ஸ். சரியான விடை வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு மற்றும் சிறந்த வாழ்க்கை தரம் போன்ற பொருளாதார காரணிகள் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்வதற்கு மிக முக்கியமான தூண்டுதலாக அமைகின்றன. வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் வழங்குவதைத் தவிர வனப்பொருட்கள் எவையாக கருதப்படுகின்றன? ஏ. அப்புறப்படுத்தக்கூடிய பொருட்கள். பி. அன்றாட வாழ்வில் மிக அவசியமான பொருட்கள். சி. ஆடம்பர பொருட்கள். டி. அத்தியாவசியமற்ற பொருட்கள். சரியான பதில் பி. அன்றாட வாழ்வில் மிக அவசியமான பொருட்கள். வனப்பொருட்கள் மரக்கட்டைகள், மருந்துகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவதால் அவை அன்றாட வாழ்வியல் முதுகெலும்பாக உள்ளன. இவை பொருளாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் மனித வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதவை. உலகில் எத்தனை முக்கிய போக்குவரத்து சாதனங்கள் உள்ளன? ஏ. 4. பி. 5. சி. 3. டி. 2. சரியான பதில் சி. 3. நிலவழி, நீர்வழி மற்றும் வான்வழி ஆகியவையே உலகின் 3 முக்கிய போக்குவரத்து முறைகளாக கருதப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான உள்கட்டமைப்பை கொண்டுள்ளன. ஏ. 4 என்பது அடிப்படை வகைப்பாட்டில் வராது. பூமியின் வெவ்வேறு இடங்களில் நீரின் இருப்பு எவ்வாறு விவரிக்கப்படுகிறது?
ஏ சீரற்றது. பி சீராக பரவியுள்ளது. சி பெரும்பாலும் துருவப் பகுதிகளில். டி பெருங்கடல்களில் மட்டும். சரியான பதில் ஏ சீரற்றது. 1. பூமியில் நீரின் இருப்பு இடத்துக்கு இடம் மற்றும் காலத்திற்கு காலம் மாறுபடுவதால் அது சீரற்றதாக அணி 1 உள்ளது. 2. மழை பொழிவு, நிலப்பரப்பு மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக சில இடங்களில் நீருபரியாகவும் சில இடங்களில் கடும் வறட்சியாகவும் காணப்படுகிறது. பூமியின் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு நீர் உள்ளது? ஏ 50%. பி 75%. சி 2.8%. டி 97.2%. சரியான பதில் டி 97.2%. சரியான விடை டி சோகஸ்மேலி. பூமியில் உள்ள மொத்த நீரில் 97.2% கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் உள்ள உப்பு நீராகும். மீதமுள்ள மிகச்சிறிய அளவே சுமார் 2.8% நன்னீராக பனிப்பாறைகளிலும் நிலத்தடியிலும் உள்ளது. ஏ 50% என்பது தவறான புள்ளிவிவரம். தன்னிச்சையற்ற இடம்பெயர்வுக்கு வழிவகுக்கும் உந்து காரணி புஷ் ஃபேக்டர் எது? ஏ போர் வார். பி நகர்ப்புற பிரச்சனைகள். சி சிறந்த சாகுபடிக்கான ஆசை. டி திருமணம் போன்ற சமூகவியல் காரணிகள். சரியான பதில் ஏ போர் வார். 1. உந்து காரணிகள் என்பவை மக்கள் ஒரு இடத்தை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தும் எதிர்மறையான காரணிகளாகும். போர் என்பது உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தை விளைவிப்பதால் மக்கள் தன்னிச்சையற்ற முறையில் இடம்பெயர காரணமாகிறது. 2. வட அமெரிக்காவில் உள்ள ஒரு பழைய மடிப்பு மலைத்தொடராக கருதப்படுவது எது? ஏ கேஸ்கேட் மலைத்தொடர் கேஸ்கேட் ரேஞ்ச். பி அப்பலாச்சியன் மலைகள் ஆப்பலாச்சியன் மவுண்டெயின்ஸ். சி ராக்கி மலைகள் ராக்கி மவுண்டெயின்ஸ். டி சியரா நெவாடா சியரா நுவாடா. சரியான பதில் பி அப்பலாச்சியன் மலைகள் ஆப்பலாச்சியன் மவுண்டெயின்ஸ். 4. அப்பலாச்சியன் மலைகள் சுமார் 480 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடராகும். இவை தொடர்ச்சியான அரிப்பு காரணமாக தற்போது குறைந்த உயரத்துடன் காணப்படுகின்றன. மற்றவை ஏன் தவறு? ஏ கேஸ்கேட் மலைத்தொடர் ஒரு இளம் எரிமலை மலைத்தொடராகும். இந்தியாவில் இரும்பு மற்றும் எஃகு ஆலையை உற்பத்தி செய்வதற்கான முதல் முயற்சி எப்போது மேற்கொள்ளப்பட்டது? ஏ 1900. பி 1830. சி 1947. டி 1850. சரியான பதில் பி 1830. சரியான விடை பி சோகஸ்மேலி. இந்தியாவில் முதலில் 1830ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் போர்ட்டோ நோவோ பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் இரும்பு ஆலை அமைக்கப்பட்டது. இது ஜோசியா மார்ஷல் ஹீத் என்பவரால் தொடங்கப்பட்ட ஒரு முன்னோடி முயற்சியாகும். எந்த புவியியல் செயல்முறைகள் கடலோர நிலவடிவங்களை உருவாக்குகின்றன? ஏ எரிமலை வெடிப்புகள் மற்றும் பூகம்பங்கள். பி காற்றின் போக்குகள் மற்றும் வளிமண்டல அழுத்தம். சி கடல் அலைகளின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல். டி பனிப்பாறை உருகுதல் மற்றும் ஆற்று டெல்டாக்கள். சரியான பதில் சி கடல் அலைகளின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல். 1. கடல் அலைகள் கரையை தாக்குவதால் ஏற்படும் அரித்தல் மற்றும் மணலை படிய வைத்தல் மூலம் கடற்கரை நிலத்தோற்றங்கள் உருவாகின்றன. இதன் மூலம் கடல் ஓங்கல்கள், மணல் திட்டுக்கள் மற்றும் கடற்கரைகள் உருவாகின்றன. 2. முந்தைய ஆண்டில் 6 மாதங்களுக்கும் குறைவாக வேலை செய்த நபர்களுக்கான வகைப்பாடு என்ன? ஏ வேலையற்றவர்கள் நான் ஒர்க்கர்ஸ். பி சார்ந்த தொழிலாளர்கள் டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸ். சி விளிம்புநிலை தொழிலாளர்கள் மார்ஜினல் ஒர்க்கர்ஸ். டி பிரதான தொழிலாளர்கள் மெயின் ஒர்க்கர்ஸ். சரியான பதில் சி விளிம்புநிலை தொழிலாளர்கள் மார்ஜினல் ஒர்க்கர்ஸ். 3. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு ஆண்டில் 183 நாட்களுக்கு 6 மாதங்கள் குறைவாக வேலை செய்தவர்கள் விளிம்புநிலை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இது பொருளாதாரத்தில் வேலையின்மையின் அளவை அறிய உதவுகிறது. 2க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கான சொல் என்ன? ஏ பலதரப்பு வர்த்தகம் மல்டிலேட்ரல் ட்ரேட். பி உள்நாட்டு வர்த்தகம் இன்டர்னல் ட்ரேட். சி இருதரப்பு வர்த்தகம் பைலேட்ரல் ட்ரேட். டி சர்வதேச வர்த்தகம்
இன்டர்நேஷனல் ட்ரேட். சரியான பதில் ஏ. பலதரப்பு வர்த்தகம், மல்டிலேட்ரல் ட்ரேட். 4. பலதரப்பு வர்த்தகம் என்பது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிக ஒப்பந்தங்களை குறிக்கிறது. இது உலக வர்த்தக அமைப்பின் WTO விதிகளின் கீழ் உலகளாவிய பொருளாதார உறவுகளை மேம்படுத்த உதவுகிறது. கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரி எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. 4, பி. 5, சி. 3, டி. 2. சரியான பதில் ஏ. 4. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கார்பன் அளவின் அடிப்படையில் நிலக்கரி ஆந்திரசைட், பிட்மினஸ், லிக்னைட் மற்றும் பீட் என 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் ஆந்திரசைட் மிக உயர்ந்த தரம் கொண்ட நிலக்கரியாகும். லிக்னைட் பழுப்பு நிலக்கரி என்று அழைக்கப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பில் காற்றின் கிடைமட்ட இயக்கத்திற்கான சொல் என்ன? ஏ. நீரோட்டம், கரண்ட். பி. காற்று வீச்சு, கஸ்ட். சி. மென்காற்று, பிரீஸ். டி. காற்று, வைண்ட். சரியான பதில் டி. காற்று, வைண்ட். சரியான விடை டி. சோகஸ்மெலி வளிமண்டலத்தில் உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நகரும் காற்றின் கிடைமட்ட இயக்கமே காற்று, வைண்ட் எனப்படுகிறது. காற்றின் வேகம் மற்றும் திசை ஆகியவை அழுத்த வேறுபாட்டைப் பொறுத்து அமையும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?